Hello guys, welcome back to Ramya's Kitchen Journey. இன்னைக்கு நம்ம லெமன் ரைஸ் செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, கடுகு, சீரகம், அப்புறம் cashew nut, லெமன், வெங்காயம், கருவேப்பிலை, கடலை பீஜா, ரைஸ். ஸோ இப்போ எப்படி நம்ம ஈஸியாக செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் தான், ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தான். நான் வந்து சிம்பிளா ஒரு பர்சன் செய்யற மாதிரி செய்யறேன். ஒருத்தர் இல்லை 2 பேர் சாப்பிடலாம். ஓகே ஃபைன். இப்போ என்ன சூடானா ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? எண்ணெய் நல்லா சூடாயிட்டோம்னா கடலை வறுக்கணும். ஓகே ஃபைன். கடலை எண்ணெய் சூடானா போடணும்ல? ஆமா, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த கடலை வறுக்கிற இதுலயே நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே. ஓ, கடலை சூடாயிட்டோன்னா மிச்சம் எல்லாம் அதிலே போட்டுருவோம். அதிலே போட்டு தாளிச்சிட்டு சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே ஃபைன். ரொம்ப ஈஸியாக முடியும், சிம்பிள். இது யார் வேணாலும் பண்ணிக்கலாம் வீட்டில். ஆமாம், எஸ்பெஷலி ஃபார் பேச்சுலர்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம், ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. எஸ், கரெக்ட். ஸோ இது நல்லா வறுத்துருச்சு, ப்ரௌனாக ஆகட்டும். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும், ரைஸ் கூட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இதில் மெயின் வந்து இந்த கேஷ்யூ இது ப்ரௌன் எடுத்தால். ஓகே, ஸோ நம்ம நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஓகே ஃபைன். ஓகே, நம்ம அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து இது ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேஷ்யூ நட். ஓகே, கேஷ்யூ நட் போட்டுருவோம். அது லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரும். கேஷ்யூ நட் இருக்கு பாருங்க, சார் சொல்லணும்ல நீங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு கேஷ்யூ நட் பாருங்க ஆயிடுச்சா. இப்போ இந்த கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரியிட்டோம். ஓகே, ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கோம். கம்மி ஃப்ளேமில் தான் இருக்கும், அதாவது திரிஞ்சிடும். ஒரு தான் வருது. ஓகே, இப்போ இது ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் இது நல்லா இதாவது அந்த கடலைப்பருப்பு அதெல்லாம் நல்லா ஒரு ஸ்ட்ரக்சர் வரும், ப்ரௌன் ஸ்ட்ரக்சர். ஓகே ஓகே. அப்புறம் இது போடணும் அப்புறம் நம்ம வந்து இந்த கறி லீவ்ஸ் இருக்குல்ல, கறி லீவ்ஸ். ஆமாம், கறி லீவ்ஸை இதில் போடணும். ஓகே, போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் கறி லீவ்ஸை. அப்புறம் இந்த ஆனியன் போடுங்க. ஓகே, அப்புறம் ஒரு சில்லி. ஓகே, அவ்வளோதான். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கட்டும், ரொம்ப வதங்க வேணாம், மீடியமாக இருந்தால். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள், நம்மளுக்கு எவ்வளோ வேணும் மஞ்சள் அதில் கொஞ்சமாக தான் போடணும். கொஞ்சமாக போட்டு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கட்டும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண இந்த கேஷ்யூ நட்டை வாபஸ் அதில் போடணும். அதில் போட்டுடலாம். ஓகே, இப்போ நல்லா ஃப்ரை ஆகும். கொஞ்சம் நல்லா ஒரு அந்த மஞ்சள் ஸ்மெல் போகும். ஓகே, அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே தலைக்கிறது வந்து. கொஞ்சமாக உப்பு போடுறேன். ஓகே, உங்களுக்கு உப்பு தேவையானது தான், அவ்வளோ உப்பு வேணுமா அவ்வளோ. அரை ஸ்பூன் போடுறேன். அரை ஸ்பூன் இல்லை ஒரு கொஞ்சம் கம்மியாக உப்பு போடுங்க. இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். ஓகே, இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ரைஸில் போடணுமா? இது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி போடணும். ஓகே ஓகே. ஆன் பண்ணி போட்டேன்னா கசப்பு வந்துடும். ஓகே, நல்லா லெமன் ஒரு 1/2 லெமன் போடுறேன்.
ஃபுல் லெமன் கூட போடலாம், ஆனால் ஆஃப் லெமன் தான். ஓகே போதும், ஒருத்தர் 2 பேருக்கு ஆஃப் லெமன் போதும். ஆஃப் லெமன் பாருங்க, அந்த லெமன் சாறு வந்து இதில் ஃபுல்லாக இறங்கும். ஓகே 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 இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நல்லா அந்த ஸ்மெல் வருது அவங்களுக்கு, ம் அந்த லெமன் ஸ்மெல் வருது, நல்லா அதில் ஊறிட்டு இருக்கு. ஓகே ஸோ இதில் வந்து நம்ம ரைஸில் மிக்ஸ் ரைஸில் மிக்ஸ் பண்ணணும். ஓகே ஏன்னா ரைஸ் இவ்வளோண்டு இருக்குன்னு பார்க்காதீங்க, 1%. ஓகே ஓகே இப்போ இதை நல்லா சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி ரைஸில் பாருங்க மிக்ஸ் ஆகுது. நம்ம இப்போ எங்கன்னா ட்ரிப்புக்கு போக வேண்டியதாக இருக்கும், ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட முடியாது, ஏஜ்டான பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க, வயசானவங்க அப்பா அம்மா இருப்பாங்க. இப்போ ஹோட்டலெல்லாம் லெமன் ரைஸுக்கு நல்லா எல்லோ கலர் வருது, என்ன சொல்லுவாங்க ஹோட்டல்லாம் அந்த கலருக்கு? ஹெவி மஞ்சள் போடுவாங்க. ஓகே ஓகே நம்ம லைட்டு மஞ்சளை போட்டுருக்கோம். ஓகே ஸோ அந்த மஞ்சள் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது கலர் வந்துடும், எல்லோயிஷாக வரும். ஓகே நான் வந்து உங்களுக்கு மசாலா சித்ரானா காட்டுறேன். ஓகே அது இன்னொரு ஓகே. ஸோ லாஸ்ட் ஆயிடுச்சு லெமன் ரைஸ். நம்ம லாஸ்ட் டச்சப் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ். ஸ்மெல்லு வரும், ஒரு நல்ல வாசம், நல்லது, உடம்புக்கு கூட ரொம்ப நல்லது கொரியாண்டர் லீவ்ஸ். ஸோ எல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டிஷ் ஆயிடுச்சு. லெமன் ரைஸ் ரெடி. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது, குயிக் அண்ட் சிம்பிள். உங்கள் வீட்டிலே எல்லாம் செஞ்சுக்கலாம், பேச்சுலர் செஞ்சுக்கலாம், யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். இது குட்.